ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது சோஷியல் மீடியாக்களில் ஒரு தனி நபரோட புகைப்படத்தை நீங்கள் பதிவு பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் மீது கிரிமினல் வழக்கு பதிவு பண்ணுற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுறது, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது பெருநகர சென்னை காவல் இருக்க பாருங்க, அங்கேருந்து இந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதாவது ஆன்லைனில் தனி உரிமையை மதிக்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தகவல் தொழில்நுட்ப சட்டத்தின் பிரிவு 66E படி தனி நபரின் படங்களை அனுமதியின்றி சமூக வலைதளங்களில் வெளியிட்டால் 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது 3 லட்சம் வரை அபராதம் விதிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஒரு தனி நபரோட புகைப்படத்தை அவங்க அனுமதி இல்லாமல் நீங்கள் வெளியிடுறீங்க, ஏதாச்சும் ஒரு சோஷியல் மீடியாக்களில், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், ட்விட்டராக இருக்கட்டும், வாட்ஸ்அப் இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, ஒருத்தருடைய புகைப்படத்தை அவங்க அனுமதி இல்லாமல் நீங்கள் வெளியிடுறீங்க அப்படின்னா உங்கள் மீது 3 ஆண்டு வரை சிறை தண்டனை பார்த்தா விதிக்கப்படும் அல்லது 3 லட்ச ரூபாய் அபராதம் விதிக்கப்படும். அதுக்கான கிரைம் நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒருவேளை அந்த மாதிரி யாராச்சும் உங்கள் புகைப்படத்தை வெளியிடுறாங்க அப்படின்னா நீங்கள் 1930 இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணிக்கலாம். அல்லது சைபர் கிரைம் வெப்சைட் இருக்க பாருங்கள், அதன் மூலமாகவும் நீங்கள் கம்ப்ளைண்ட் தெரிவிக்கலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் உங்களுக்கான ஒரு புதிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. ஒரு தனி நபரோட புகைப்படத்தை கண்டிப்பாக எந்த ஒரு சோஷியல் மீடியாக்கள்லையுமே அவங்களோட அனுமதியின்றி கட்டாயமாக நீங்கள் வெளியிடக்கூடாது. அப்படி வெளியிட்டிங்கன்னா உங்களுக்கான தண்டனை கண்டிப்பாக இருக்குது. உங்கள் புகைப்படங்களை யாராச்சும் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா தாராளமாக பயம் இல்லாத இந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணி சைபர் கிரைமே கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை குறித்து நடவடிக்கை எடுப்பாங்க. அல்லது பார்த்தீங்கன்னா ஸோ இந்த போலீஸ், நம்ம சென்னை போலீஸோ அல்லது தமிழ்நாடு போலீஸோ டேக் பண்ணி நீங்கள் ட்விட்டரில் மென்ஷன் பண்ணிங்கன்னா அவங்க அது குறித்து ஆக்ஷன் எடுப்பாங்க. ஓகே, வெல் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.